நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மே 18 நினைவேந்தல் நாள் அன்று குத்தாட்டம் போட்ட தம்பிகள், நீலி கண்ணீர் வடித்த மானங்கெட்ட மங்குனிக்கு இந்த தம்பியின் சில சிறுபடி கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன எனது நேற்று இன்றைய விவசாய பணி என்ன அப்படிங்கறத சுருக்கமா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை பத்தினா, இப்ப வடகாட்டுல வீட்டு தேவைக்கோசரம் கொஞ்சம் உளுந்து போட்டிருந்தோம், ஒரு 5-6 பாத்தி. அதை ஒரு வாரத்துக்கு முன்னே அறுத்து கொண்டாந்து நம்ம தெற்கு காட்டுல இங்க கொண்டாந்து அடுக்கி வச்சுட்டோம். ஒரு வாரமா சரி விடாத மழை, அதனால பாத்தீங்கன்னா படுதா போட்டு மூடி வச்சிருந்தோம். இந்த சாலையில எங்க ஊருக்கு மினி பேருந்து ஒரு 4 வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப அது போக வர அது அப்படியே கொஞ்சமா மிதிப்பட்டு அது கொஞ்சம் தூத்தி கொஞ்சம் பெரும்படியா எடுத்துட்டோம். அது அள்ளி ஒரு 5-6 சாகுல வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்லா காத்து அடிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த காணொலியை பேசிட்டு இதை பதிவேற்றம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தூத்தி எடுக்கணும். இதுதான் நேற்றைய இன்றைய எனது விவசாய பணி. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த மானங்கிட்ட திராவிட மங்குனி என்ன பேசி வச்சிருக்கான் அப்படிங்கறத முதல்ல பாத்துருங்க. அதன் பிறகு இந்த மே 18 அந்த நிகழ்வு நாள் என்று இவனுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு இமேஜின், ஒரு கற்பனையோட இவனுக்கு சில சிறுபடி கேள்விகளை நம்ம கேட்க போறோம். முதல்ல அதை பாத்துருங்க. நீங்க சுட்டி காட்டினது போல தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ, மே 17 இன்னும் பிற ஈழ ஆதரவு இயக்கங்களோ கட்சிகளோ இந்த நிகழ்வை செய்த போது முழுக்க ஈழ இனப்படுகொலையை மட்டும்தான் பேசினாங்க. அந்த ஈழ இனப்படுகொலைக்கு காரணம் யார், அதற்கான நீதி கோரம் செய்ய வேண்டியது இருக்குன்னு முழுக்க இதைத்தான் பேசினாங்களே ஒழிய அதுல தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு யாருமே கலக்கல. யாரும் பேச மாட்டாங்க. மனித நேயம் இருக்கவங்களும் யாரும், தமிழர் மேல பற்று இருக்கவங்க யாரும் அதை பேச மாட்டாங்க. நீங்க பாட்டை போட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்களுக்கு இந்த நாளுடைய முக்கியத்துவம் தெரியல, ஈழ போராட்டம் என்னன்னு தெரியல. வெறுமனே விசிலடிச்சா குஞ்சுகளாக சீமான் பேசினா கூஸ்பம்ஸ் வரும்பா, நம்ம ஜாலியா கூத்தடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை தான் சீமான் உருவாக்கி வச்சிருக்கான் அப்படிங்கறத உண்மை. அதை தாண்டி தொடர்ந்து முன்னாடியே சொன்னது போல மற்ற மேடைகளில் பேசப்பட்டது போல இனி இந்த விடுதலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்க பேசப்படல. அதுக்கு முன்னாடி நீ ஈழத்தை வைத்து அரசியல் செய்ய 16 ஆண்டுகள் ஆச்சு. ஈழப்படுகொலை முடிஞ்சு 16 ஆண்டுகள் ஆச்சுன்னா நீ அதை வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 ஆண்டுகள்ல ஈழ விடுதலைக்காக நீ தூக்கி போட்ட துரும்பு என்ன? முக்கியமான கேள்வி. நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க 2009 முன்னாடி தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல எதிரிகளா இருப்பாங்க. ஆனா ஈழ அரசியல் வந்துட்டா கட்சி கடந்து சித்தாந்தம் கடந்து ஈழ ஆதரவு அப்படிங்கிற புள்ளிக்கு எல்லாரும் நிப்பாங்க. நீங்க அதன் அடிப்படையில் அதிமுக திமுக தேர்தல் களத்துல பரம வைரியா இருப்பாங்க. ஆனா ஈழ ஆதரவு வந்துட்டா திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் சரிசமமாக ஈழ ஆதரவுக்காக உழைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனதுல 2009 இறுதி கட்டத்துல ஈழ விடுதலைக்கு நேரெதிர் நிலைப்பாட்டில் இருந்த காங்கிரஸ் தொண்டர் தீ குளிச்சு இறந்திருக்காரு. நீங்க ஈழத்தை ஒட்டியோ எதை ஒட்டியோ எந்த நிலைப்பாட்டையும் சரிவர அறிவிக்காத தேமுதிகவின் தொண்டரிங்க தீ குளிச்சு இறந்திருக்காங்க. ஆக இப்படி ஈழ ஆதரவுன்னு வந்துட்டான். கட்சி கடந்த ஒரு ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டில் நாம் பார்த்திருக்கோம். இவன் வந்த பிறகு என்னன்னா, நான் மட்டும் தான் ஈழ விடுதலைக்கு அத்தாரிட்டி. இவன் ஃபாலோ பண்ணக்கூடிய சில லட்சம் பேருக்கு தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பல கோடி பேர்த்த ஈழ அரசியல் இருந்து அப்புறப்படுத்துற வேலையத்தான் இந்திய உளவுத்துறை இவனை வச்சு செஞ்சிருக்கு அப்படிங்கறதான் உண்மை. நீங்க என்ன பண்றாங்க நண்பர்களே? இந்த மானங்கிட்ட திராவிட மங்குனி பேசுறத கேட்டீங்களா? இப்ப அந்த மே 18 அந்த நிகழ்வு நாள் என்று இவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், இவனுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு இமேஜின், ஒரு கற்பனையா இப்ப எப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். சரி, வாங்க இப்ப இந்த கற்பனை உலகத்துக்கு போவோம். ஆமா, இன்னைக்கு மே 18 இலங்கையில முள்ளி வாய்க்கையில நடந்த இனப்படுகொலை, மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை. எப்படியோ ஒளிஞ்சாங்க தமிழங்க, எங்க வைப்பாங்களா எப்படி சேர்த்து ஒளிஞ்சாங்க. அந்த வகையில சந்தோஷம் தான். சரி, இன்னைக்கு இந்த சீமா அந்த தம்பிங்க இவங்க வேற இன்னைக்கு கோவையில மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் வேற இது அனுசரிக்கிறாங்களாம்ல. ஐய, இவங்க வேற கோட்ரு பிரியாணி காசு பணம் எதுவுமே இல்லாமல கூடுவாங்க. எல்லாம் அங்கிங்க இருந்து எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து காரு வேனு பஸ் கிஸ்னு எல்லாம் பிடிச்சி இப்படியே இறங்கிடுவாங்களே. இது எப்படி நடக்காம இருந்தா பரவாயில்லையே. இன்னைக்கு வேற கோயம்புத்தூர்ல மழைன்னு வேற சொல்லிருக்காங்களே. அப்பா, எப்படி இன்னைக்கு நல்லபடியா மழை பெஞ்சு அப்படியே அடிக்கிற காத்து மழையில இன்னைக்கு இந்த கூட்டம் இப்படி நடக்க கூடாது. இந்த கூட்டம் நடக்கவே கூடாது. அப்பா நான் எந்த சாமியும் எந்த கடவுளையும் கும்பிடுறது இல்ல. எப்பா ராமசாமி,
எப்பா ராமசாமி எப்படியாவது இன்னைக்கு பொழுது இந்த கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சு இந்த மே 18 இந்த சீமான் தம்பிகள் நடத்துற இந்த மே 18 அப்படிங்கறது நடக்கவே கூடாது. அடிக்கிற காத்துல மலையில எல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துடணும். அங்க வச்சிருக்கிற தட்டி பதக மேடை கீழே எல்லாம் கிழிச்சிட்டு பறக்கணுப்பா. நடக்கக்கூடாது. இது வந்து என்ன திமுக அதிமுக எல்லாமே அவன் கோடி கணக்குல ஆளுக்கு தலைக்கு 500 1000 கொடுத்துட்டு காசு கூட்டிட்டு இருக்கான். இவன் ஒண்ணு கொடுக்காம அவன் பாட்டுல வந்து சேர்ந்து போடுறாங்க. இது நடக்கூடாதுப்பா. எப்பாப்பா சரி பாப்போம். இன்னைக்கு எப்படி மழை வந்து கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அடிச்சு நிறவ போகுது பாப்போம். செய்தி: கோயம்புத்தூரில் வெளுத்து வாங்கும் கனமழை. என்னது கோயம்புத்தூர்ல மழை பெய்யுதா? எப்பா ராமசாமி மழை பெய்தியா? கோயம்புத்தூர்ல மழை பெய்தியா? ராமசாமி நீ இருக்குன்னு நிரூபிச்சிட்ட ராமசாமி. சரி எப்படியே இன்னைக்கு மே 18 நிகழ்வு நடந்த மாதிரி தான். இன்னைக்கு நடக்கிறது நிச்சயம் கிடையாது. சரி பரவாயில்ல. இந்த மழை இன்னும் அதிகமா பெய்யணும். இந்த தம்பிங்க ஆட போடுற ஆட்டம், அந்த சிமான் போடுற ஆட்டம் எப்பவா தாங்க முடியல. மழை பெய்யுதா? எப்பா எப்படி மழை பெய்யுது? சரி. செய்தி: மழை ஓய்ந்தது. நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த அந்த மே 18 நினைவேந்தல் வெற்றிகரமாக முடிவடைந்தது. மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இப்படியோ இந்த மழை விடாம இன்னும் கொஞ்சம் நேரம் பேஞ்சிருக்கணும். ராத்திரி இந்த 10 மணி வரைக்கும், ஒரு 8 மணி வரைக்கும் பெஞ்சிருந்தா கூட இந்த நிகழ்வு நடந்திருக்காதியா. முன்கூட்டியே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த மழை பெஞ்சிட்டு போயிருச்சே. நான் கூட பெய்யற மழையில தம்பி எல்லாம் வரமாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் மழை விட்டதுக்கு அப்புறம் அந்த எவ்வளவுதான் சேரு சதியமா இருந்தாலும் அதுலயும் வந்து சேரை போட்டு உட்காந்துட்டு இப்படி வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்களே. சரி இது என்ன பெரும் அவமானமா போச்சே. ராமசாமி உன்னதான் நம்பி இருந்தேன். என்னையா அப்படி அசுக்கு பொசுக்குன்னு மழை பெய்ஞ்சிட்டு இப்படி விட்டு போயிட்டியா? மழை பிடிச்சி இன்னும் வெளுத்து வாங்கிருக்கிறது இல்ல. அந்த கிரவுண்டே அந்த மைதானமே தண்ணி தாளம் போட்டு இருந்ததுன்னா இந்த நிகழ்வு அவங்க நடத்திருப்பாங்களா? என்னையா போயா இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியா? சரி இது என்ன பண்றது? நான் ஏதாவது பேசி ஆகணுமே. இப்ப நான் என்னத்தை பேசுறது? கண்டென்ட் வேணுமே. இந்த சீமானை பத்தி பேசலன்னா எனக்கு வந்து தூக்கம் வராது, என் வயிற்றுல சோறு இறங்காது, என்ன தூக்கமும் வேற வராது. இப்ப நான் இதை பத்தி பேசி ஆகணுமே. என்ன பேசலாம்? ஏதாவது கண்டென்ட் பாரு. குத்தாட்டம் போட்ட தம்பிகள். என்ன எப்படிப்பட்ட நினைவேந்தல 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து அங்க செத்து விழுந்திருக்காங்க. அந்த நினைவு நாளுக்கு போய் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. பாயிண்ட் கிடைச்சிருச்சியா? இன்னைக்கு இதை வச்சு ஒரு வீடியோ போட்ட வேண்டியதான். குத்தாட்டம் போட்ட தம்பிகள் மே 18 நினைவு நாள் என்று குத்தாட்டம் போட்ட தம்பிகள் யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? சரி இத பத்தி பேசிட வேண்டியதான். என்ன நண்பர்களே, இந்த திருட்டு திராவிட மங்குனி மானகண்ட பையனுடைய மைண்ட் வாய்ஸ் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மானகட்ட மங்குனி பையலே அதிக அளவு மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது என்ன தெரியுமா, இயல்பாகவே கண்ணுல வந்து கண்ணீர் வரும். அது என்ன அப்படின்னா அதிகப்படியான சந்தோஷத்திற்கான வெளிப்பாடு. அதே மாதிரி அதிகப்படியான துக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா இந்த மாதிரி ஆட்டம் போடுறது. அந்த பாடலுக்கு எந்த மாதிரியான பாடலுக்கு தம்பிகள் ஆட்டம் போட்டாங்க? அது தலைவர் பற்றின ஒரு பாடல், அங்கு நடந்த ஒரு அநியாயம், அதை பற்றின ஒரு வீரியம் மிக்க ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல். அந்த பாட்டுக்கு தாண்டா ஆட்டம் போட்டாங்க. வேற ஒன்னும் சினிமா பாட்டுக்கு ஒன்னும் குத்தாட்டம் போடலையே. இல்ல உங்களை மாதிரி உங்க திராவிட மேடையில ஹே காவாலியா யா 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 அந்த மாதிரி அரைக்குறை ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த பெண்களை வச்சுட்டு இந்த மாதிரி ஆபாசமான பாட்டுக்கெல்லாம் வந்து எங்க தம்பியில் வந்து குத்தாட்டம் போடலையே. ஒரு உணர்ச்சி மிக்க பாட்டுக்கு, ஒரு எழுச்சி மிக்க பாட்டுக்கு நாங்க வந்து ஆட்டம் போட்டோம். அது எங்களுடைய உணர்வின் வெளிப்பாடு. இதுல என்ன நீ குறைய கண்டுபிடிச்ச? அதாவது பாக்குறவனுக்கு திருடனுக்கு எல்லாமே பாக்குறவன் எல்லாத்தையுமே திருடனா தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி குத்தாட்டம் போட்டவங்களுக்கு இது உங்களுக்கு அப்படியே தெரியும். சரி, இப்ப இந்த திராவிட மானகட்ட மங்குனிக்கு எனது சில செருப்படி கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்னா மானகட்ட திராவிட மங்குனி பையல நீ என்ன பேசி வச்சிருக்க? இந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்தது சில திராவிட இயக்கங்கள். இதுதான் வந்து அந்த ஈழப்படுகொலையை பற்றி பேசினாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி வந்து இதை பத்தி எதுவுமே பேசாம வெறும் அரசியலை பத்தி தான் வந்து பேசிருக்காங்க. தமிழ் இன உணர்வு மான உணர்வு உள்ள எவனும் வந்து இந்த மாதிரி மேடையில போய் அரசியலை பத்தி பேச மாட்டாங்க. இவன் மட்டும் தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படிலாம் பேசுறீங்க. ஏண்டா இந்த ஈழப்படுகொலை அப்படிங்கிறது என்ன? இதற்கு பின்னால உள்ளது என்ன? இது மிகப்பெரிய ஒரு அரசியல். இது கூட தெரியாம என்ன வெங்காயத்துக்கு நீங்க பேசுறீங்க? ஏண்டா வெண்ணைங்களா, நம்ம மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான். உங்க பெரியார் ராமசாமி என்னடா உங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க? இது கூட தெரியல. அரசியல் என்னன்னு தெரியல, அரசியல் புரியல் ஒரு கருமாந்திரமும் உங்களுக்கு தெரியல. நீங்க என்னடா பேசுறீங்க? சரிடா இவ்வளவு பேசுறல, நீ ஒரு வீடியோ போடுறா. இந்த ஈழப்படுகொலை நடந்ததுக்கு காரணம் யாரு? இதற்கு உறுதுணையா இருந்தது யாரு? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத விலாவரியா ஒரு வீடியோ போடுறா. உண்மையிலே உனக்கு தமிழர்கள் மீது ஒரு அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்னா உண்மையிலே இதை பற்றி தெளிவா ஒரு விழாவரியா ஒரு வீடியோ போடுறா. மானங்கட்ட மங்குனி திராவிட பையலே. அப்புறம் என்னடா கேக்குற? இந்த இலங்கை மக்களுக்கு சீமான் தூக்கி போட்ட துரும்பு என்ன அப்படின்னு கேக்குறல்ல? டேய் மானங்கட்ட மங்குனி பையலே சொல்றேன் கேட்டுக்கு. இன்னைக்கு அந்த இனப்படுகொலை நடந்தது எப்ப? 2009, 16 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல
இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு 2009க்கு அப்புறம் பிறந்த நிறைய மக்கள், நிறைய இளைஞர்களுக்கு, நிறைய மக்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்தியதே, தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு இப்படி ஒரு படுகொலை நடந்தது அப்படிங்கறதே தெரியப்படுத்தியதே நான் சீமான் அவ்வளவுதான்டா. இன்னைக்கு சீமான் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லனா இன்னைக்கு இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நீ எல்லாம் இதை பத்தி பேசிருப்பியாடா? இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசுவியா நீ? இது முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இட்டுடிப்பு பண்ணணும், தமிழக மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தானே நீங்க பண்ணீங்க, சூழ்ச்சி பண்ணீங்க. உங்களுடைய திராவிட மாடல் அரசு அதானே பண்ணுச்சு. இன்னைக்கு சீமான ஒரு ஆள் இல்லனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கும் தெரியாம போயிருந்திருக்கும். ஏன்டா மானங்கட்ட மங்கனி திராவிட பயலே, அப்புறம் என்ன சொல்ற? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல இந்த திமுகவும் அதிமுகவும் வந்து பரம வைரிகளாக இருந்தாலும் இந்த இலங்கை விஷயத்துல, இந்த இலங்கை மக்கள் விஷயத்துல என்ன ஒரு ஒருமித்த கருத்தோட தான் இருப்பாங்க அப்படி சொன்னல. இப்ப இந்த மே 18 நிகழ்வுக்கு உங்களுடைய திராவிட மாடல் அரசு, இந்த அதிமுக அந்த கட்சி, இந்த எதிர்கட்சி இவங்க விடுத்த ஒரு அறிக்கை என்ன, ஒரு நினைவேந்தல் அறிக்கை என்ன, ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏண்டா மானங்கட்ட மங்கனி திராவிட பயலே, நல்லா கண்ணை முழிச்சு வச்சு பாடுறா. அந்த மே 18 அந்த நினைவேந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆவணப்படம், இலங்கையில என்ன நடந்தது, அந்த மக்கள் வந்து எப்படி துயரங்களை அனுபவிச்சாங்க, அந்த மக்களுடைய மொழி என்ன, அவங்களுடைய வேதனை என்ன அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆவணப்படமே வந்து அதுல ஓட்டி காமிச்சாங்கடா திராவிட மங்கனி பயல. இல்ல இந்த திராவிட மாடல் அரசுடைய இந்த திராவிட பணத்தை குடிச்சிட்டு ஏதோ மயக்கத்துல இருந்தியா, போதையில இருந்தியா? ஏன்னா மானங்கட்ட மங்குனி பயல. சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்துல இந்த திராவிட மங்குனி பயலுக்கு நம்ம சில சாட்டடை கேள்வி எல்லாம் கேட்டிருக்கோம். பதில் இது வராது, இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டியது நமது தார்மீக உரிமை, அதை நம்ம கேட்டிருக்கோம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.